தானியேலின் ஜெபத்திற்கான கட்டளை வெளிப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம எதுக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிறோம்னா, அந்த காரியம் தேவனால் வாய்க்கப்பட. ஒரு காரியத்தை ஏன் ஜெபத்துல வைக்கிறோம்? அந்த காரியம் தேவனால் வாய்க்கப்பட. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று புலம்பலின் புஸ்தகம் பிரசங்கி 3 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பிரசங்கி 3:11 நினைக்கிறேன். 14 வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். போதும். நாம ஒரு காரியத்தை செய்யலாம், ஆனா அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா என்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஓகேயா இருக்கும், நாளைக்கு அது தெரியாது. ஆமென். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நாம் செவிக்க வேண்டியது அவசியம். கடந்த நாளிலே ஆவியானவர் அதிகமாய் பேசின வார்த்தை, ஒரு சில வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானால் அது ஞாயிற்றுக்கிழமை நாம செய்தியாக அதை தியானிக்க போகிறோம். அதில் இன்னொரு வார்த்தை தான் ஜெபத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியம். ஆமாம், நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள். இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமாம், இங்கே கீழே இடம்லாம் பால்கனியில் வர போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஜெபத்தின் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும் இருப்பதனால. ஆனா நம்முடைய ஜெபத்துக்கான கட்டளை, நான் எவ்வளவு காரியத்தை கேட்கிறேன், அந்த காரியத்துக்கான கட்டளை சிங்காசனத்திலிருந்து பிறப்பிக்கப்படவில்லை என்றால் என் ஜெபம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அல்லவா? என் ஜெபம் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாகவே இல்லாமல் போய்விடுமே. ஆமென். நான் சத்தமிட்டு ஜெபிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், கதறி ஜெபிப்பது இன்னொரு புறம், எல்லாம் ரைட். ஆனா அந்த ஜெபத்துக்கான ஒரு கட்டளை. அப்போ இங்கே பார்க்கிறோம், தானியேலை குறித்து சொல்லப்படும் போது, நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்டுச்சுன்னா அந்த பதில் எப்படி வரும் தெரியுமா? ஆமென். 21வது வசனத்தை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய. கட்டளை வெளிப்பட்டாலே பதில் வேகமா வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பதில் முதல்ல வரதே பெரிய விஷயமா இருக்கு, ஆனா வந்துட்டுனா எப்படி வரும் தெரியுமா? வேகமா வரும். கட்டளை வெளிப்பட்டால் பதில் வேகமாய் வரும். ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா லூக்கா 18, ஆமென், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல கர்த்தர் எப்படி இருப்பாராம்? நீடிய பொறுமையா இருந்து எப்படி நியாயம் செய்வாராம்? சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். என்ன சீக்கிரத்தில் நியாயம்? கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்ட பிறகு எந்த ஒரு காரியமும் தாமதிக்காது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் இன்னும் கட்டளை வெளிப்படவில்லை. அப்ப என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும் என்றால், சிங்காசனத்திலிருந்து கட்டளையை புறப்பட பண்ணுகிற அல்லது பிறப்பிக்க கூடிய ஜெபமா இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்போம், ஜெபவரம் கிருபை. ஜெபவரம் இருந்து எல்லாம் கட்டளை பிறக்காது. அப்படின்னா நம்ம எவ்வளவு வரம் பெற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இன்னைக்கு நம்ம தேசமே வேற மாதிரி ஆயிருக்கணும் இல்ல? நாம நம்முடைய ஜெபத்தில் நம்ம வைத்த விண்ணப்பங்கள் படியெல்லாம் கட்டளை பிறந்திருந்தா நம்ம குடும்பம் தான் இந்த ஏரியாலேயே. ஆமாவா இல்லையா? நம்ம கொஞ்சமா கேட்டோம், நம்ம லிஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், தனியா கேட்டாதான் தெரியும். ஆண்டவர் கூட இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, என்னெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை? கட்டளை. என் ஜெபம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரிடத்திலிருந்து கட்டளையை பிறப்பிக்க கூடியதாய் இருக்குமா என்ற கேள்விக்கு தான் பதில் இருக்குது. ஒரு ஆளுடைய ஜெபம் இருக்கு, ஒருவனுடைய ஜெபம் இருக்கிறது. அவன் யூத குலத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்று இல்ல. ஏன்னா அவரிடத்தில் பட்சபாதமே இல்ல. அவரை அப்பா என்று அழைக்கிற நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய ஜெபம் கட்டளை பிறப்பிக்கிற ஜெபமா இருக்குதா? எலியா சொல்லுவார் பாத்தீங்களா, நான் சொல்லாம மழை பெய்யாது, நான் சொன்னா மழை பெய்யும். ஆண்டவரும் சொல்லுவார், எலியா நீ போய் உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ கட்டளையிட்டா எவ்வளவு வருஷம் நடக்காத வாய்க்காத காரியமானாலும் சரி, பரலோகம் கட்டளையிட்டா இமிடியேட்டா நடக்கும். ஏன் நடக்கல? இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் நடக்கல? நாம சிம்பிளா சொல்லுவோம், வேலை இன்னும், அதனுடைய இன்னொரு பக்கம் கட்டளை இன்னும்
பிறப்பிக்கவில்லை. அப்போ ஒரு தானியேல், பாபிலோனில் இருந்து ஒரு தானியேல், அவர் நாமத்தை இன்னும், அந்த ரட்சிப்பின் நாமம் இன்னும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்கள் என்பது, அது வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தானியேலின் புஸ்தகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா, ஆமென், கிறிஸ்துவுக்கு பின்பு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களில் அநேகம் கிறிஸ்துவுக்கு முன்பே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு விசேஷித்த கிருபையும் விசேஷித்த ஞானமும் உடைய தானியேலுக்கு இயேசு என்னும் நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. அது கிருபை பெற்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளாலேயோ நம்முடைய ஜெபத்தாலேயோ தேவனிடத்திலிருந்து கட்டளையே பிறப்பிக்க பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கலாம். ஆகாரின் ஜெபம் அழுகையின் ஜெபம், எலியாவின் ஜெபம் கருத்தான ஜெபம். ஆமென். இப்படி ஒவ்வொருடைய ஜெபத்துக்கு ஒவ்வொரு பெயர் வைக்கலாம். தானியேலினுடைய ஜெபம் இந்த அளவுக்கு தேவனிடத்தில், அதுவும் எப்படி இந்த வார்த்தையை பாருங்க, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை கட்டளை வெளிப்பட்டது. அதாவது தானியேல் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே, அப்ப அங்க ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஜெபத்துல அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு முன்னாகவே அவன்கிட்ட ஏதோ ஒன்று அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போது பரலோக பிதாவேன் தானியேல் ஸ்டார்ட் பண்ண அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ண உடனேயே கட்டளை வந்துட்டான். ஆனா ஜெபிக்க வைக்கிறார், அது வேற. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி கட்டளை வெளிப்பட்டாச்சு. 21வது வசனம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஜெபித்து முடித்த போதல்ல, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாக பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அடுத்த வார்த்தை, அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. நம்முடைய ஜெப அனுபவங்கள் இப்படிப்பட்டதாக இருப்பதாக. எனக்கு தெளிவு உண்டாக்கலைன்னா என்கிட்ட பேசுறது எனக்கு புரியாது. நம்ம சும்மா என்கிட்ட பேசும் 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 சொல்லுவோம், பேசுனா ஒண்ணும். ஞானமுடைய விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தாலும் பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிறவைகள் புரிய வேண்டுமானால் அவனுக்கு என்ன தேவைன்னா தெளிவு தேவை. அந்த தெளிவுக்கு என்ன தேவை? தொடுதல் தேவை. ஆமென். பிரேயர் பண்ணி ஆமேன் போடுறதுக்கு முன்னாடியே மேட்ரு சால்வ் ஆயிட்டு, ஜெபம் பண்ணி கொண்டு அந்தி பலி நேரம். அதனாலதான் நம்முடைய ஆராதனை வேலைகள், நம்முடைய ஜெப வேலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல, அவனுடைய ஆராதனை வேலை, அவனுடைய ஜெப வேலையில ஒரு நாள்ல ஒரு தொடுதல் உண்டாகுது பாருங்க. ஆமென். என்னைக்கும் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டு அப்படி மட்டும் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அவன் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவனா இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தானியேல்கிட்ட வெளிப்பட்ட ஜெபத்துக்கு ஒரு பெயர் வைக்கணும்னா தாழ்மையின் ஜெபம். அவ்வளவுதான், தாழ்மை. தானியேலுடைய பிரேயர். இது ரொம்ப முக்கியம். ஒரு 7 காரியங்கள் ஜெபத்துல தாழ்மை மிக அவசியம். அந்த தாழ்மையின் அடையாளங்கள் ஒரு 7 காரியம் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க. இந்த பிரேயர் லைஃப் நம்மகிட்ட இருக்கணும். இந்த 7 இருக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி எவ்வளவு நேரம் நம்ம அநேகர் எதுல திருப்தி அடைகிறோம்னா, என்னை உட்படுத்தி தான் சொல்றேன், நம்ம பிரேயர் பண்ணி முடிச்சோன்னே நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தோன்னு பார்க்குறோம். அதுல ஒரு திருப்தி. நீங்க கை தூக்க வேண்டாம். ஆம், அப்படி சொல்றவங்க கை தூக்க சொன்னா கொஞ்சம் பேர் கை தூக்குவாங்க. அந்த கொஞ்சம் பேர் யாருன்னா அந்த கொஞ்சம் பேர் தான் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னே ஏன் கிளாக்கை பார்க்குறோம்? நம்ம 1 மணிக்கு ஒரு ஜோம் பண்ணணும் போய் உட்காந்துருந்து ஜோம் பண்ணி நல்ல ப்ரேயர் ஆமேன் பாயிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஆமேன் போட்டு பார்த்ததும் ஒரு 1/2 hour தான் ஆயிருக்கும். அப்போ அடுத்த 1/2 hourக்கு என்ன செய்ய? திருப்பி அப்படியே ஓட்டும். ஏன்னா நாம எதுல திருப்தி அடைஞ்சிட்டோம்னா, பரவாயில்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா 1 மணி நேரமாவது விழித்திருக்கோம், நான் அந்த 1 மணி நேரம் இன்னைக்கு எனக்கு கோட்டா முடிஞ்சிச்சு. நம்ம அதுல திருப்தி அடைகிறோம். இன்னும் சிலர் எதுல திருப்தி அடைவாங்கன்னா, தசமபாகம் யாருடையது? தசமபாகம்னா பழைய ஏற்பாடு கணக்குப்படி 10ல் 1. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் அப்போ 10ல் 1 கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் கொடுக்கணும். 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம். நான் ரவுண்டா 2:45 மணிக்கு கொடுத்துட்டேன். அதுல திருப்தி. நாம எல்லாம் இதுலதான் திருப்தி அடைகிறோமே தவிர
இந்த ஜெபம் அவருக்கு திருப்தியா இருந்துச்சான்னு நம்ம பார்க்கறது இல்ல. அதுதான் பார்க்கணும். நான் எவ்வளவு நேரங்கிற நான் நேரம் எடுக்கிற ஜெபம் என்பது என்னை திருப்திப்படுத்துவது. என்னை திருப்திப்படுத்த வேண்டுமானால் நான் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பார்த்து பேசணும். நான் கர்த்தருக்கு முன்னாடி நின்று பேசுறது அவரை திருப்திப்படுத்த. கர்த்தரை நான் எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்மளை திருப்திப்படுத்த இல்ல. இன்னைக்கு நான் நினைச்சது மாதிரி ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு நான் நினைச்சது மாதிரி. நேத்து பிரேயர்லாம் ஃபயரா இருந்துச்சு. எங்க ஃபயர்? எங்க எரிஞ்சு? ஆண்டவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியலன்னு கேள்விப்பட்டேன். நாமளே நம்ம திருப்தி ஆகிறோம். நாமளே நம்மளை திருப்தியாக்கிறோம். இல்ல. ஆமென். என் ஜெபம் ஆண்டவர் எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர், நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்றார். உடனே ஏசாயாவை அனுப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ உண்மை உத்தமமாய் நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன்பா அப்படியே சொல்லுவார். இல்ல, உன் கண்ணீரை கண்டேன் அப்படிமா. அந்த இடத்துல எசேக்கியாவை உன் நீதியில அடி வாங்கிட்டேன். அந்த இடத்துல அவர் பார்த்ததுக்கு ரீசனே அந்த தாழ்மைதான். ஒரு ராஜாவா இருந்துட்டு அவருக்கு முன்னாடி அழ வெட்கப்படல. வேதம் சொல்லுகிறது மிகவும் அழுதான். சுவர்புறமா திரும்பி மிகவும் அழுதான். அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை பார்க்கிறார். தானியேலுடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? தானியேல் தன்னை தாழ்த்துவதில் கொஞ்சமும் குறையல. எந்த ஒரு இடத்திலையும் தன்னை தானியேல் உயர்த்தாதபடிக்கு பார்த்து கொண்டான். விசேஷமாய் தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்திலே தன்னை, தன்னுடைய காரியத்தை எவ்விதத்திலும் முன்வைக்காதபடி பார்த்து கொண்டார் தானியேல். தானியேலுடைய குவாலிட்டி நம்ம கிட்ட கேட்டா அடிச்சு விடுவோம் இல்ல. சத்துருக்களுக்கு கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தேவ மனிதன் தான் தானியேல். அதுவும் தானியேல் வாழும் காலம் என்பது பாபிலோன்ல வாழ்கிறான், அரண்மனையில் வாழ்கிறான். பாவம் செய்வதற்கான அனுகூலங்கள் நிறைந்த சூழ்நிலையில எதிரிகளால தேவனை பற்றின காரியமே அன்றி இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாதென்று அவன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவங்களே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட தானியேல் தான் தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துகிறான். 7 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு பிரசங்க குறிப்பல்ல. இது நம்முடைய ஜெபத்தில் இவைகள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தன் ஸ்தானத்திலிருந்து இறங்குகிறான். அதன் அடையாளம் தான் 9வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. 2:49 வாசியுங்கள். 2:49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோ. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய கொலு மண்டபம் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வசனங்களிலே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரதானிகளுடைய கூட்டத்தில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அதிலும் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். சிம்பிளா சொல்லணும்னா பேருக்கு மட்டும்தான் ராஜா, மீதி எல்லாம் தானியேல். இந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்பது, அவனுடைய ஆரம்பம் என்ன? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அந்த நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டு இப்பொழுது தேசம் முழுமைக்கும் அதிகாரி என்ற நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் அந்த ஸ்தானத்தில் இருந்தவனாய் தானியேல் தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை சாம்பலில் இருக்கிறவனாய், இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரே நீங்க என்னை எங்கிருந்து தூக்குனீங்களோ நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம்.
நாம ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நம்ம தாழ்மையானவர்களை காண்பிப்போம், காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதான் இருக்கிறோம். ஆட்டு தொழுவத்தில் இருப்பதை ஆட்டு தொழுவத்துக்குள் இருந்து நினைப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அரண்மனைக்குள் இருந்து ஒருவன் நினைக்கிறான், அது பெரிய விஷயம். சவுல் தன்னை சிறுமையும் எளிமையுமானவனாய் காண்பித்தது எப்பொழுது தெரியுமா? கழுதையை தேடி வந்த போது. ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு சவுல் தன்னை அப்படி காண்பிக்கவில்லை. அப்படி அவனுக்கு நினைக்கிறது அவனுக்கு கூச்சமா இருந்துச்சு, அப்படி அவனுக்கு நினைக்கிறது அவனுக்கு அசிங்கமா இருந்துச்சு. ஆனா தாவீது அப்படி அல்ல, இன்னும் நான் ஈசனாவேன் என்கிறார். அதாவது தேவன் முதல்ல என் ஜெபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுங்க. என்ன பார்க்கவே அவருக்கு பிடிக்கலன்னா என்ன கேட்கறது எப்படி அவருக்கு பிடிக்கும்? தானியேல் போய் உட்கார்ந்ததும் பார்த்துட்டார் ஆண்டவர். அதற்காக வீட்டில் போய் கொஞ்சம் சாம்பல் எடுத்து போய் உட்காருங்க இல்ல, அதுல வேற நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. இங்க நான் சொல்ல வருகிற செய்தி என்ன? நம்மை தேவன் எந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தாலும் அவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க சிங்காசனத்திலே ஆட்டுக்குட்டியானவர் வந்த போது மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க. கிரீடம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? தலையில் அணியதானே. தலையில் அணிந்துட்டு இருந்த ஆண்டவர் அவங்களை அடிப்பாரா, தள்ளி விடுவாரா? இல்ல, அது அவர்களுக்கு கொடுத்த பரிசு, அவர்களுக்கு கொடுத்த பலன், பிரதிபலன். இதை நீ தலையில வச்சுக்கோப்பான்னு தான் கொடுத்தது. ஆனாலும் அவரை பார்த்ததும் அவங்களால அதை வச்சிட்டு இருக்க முடியல, அவருக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க. இந்த ஆராதனை தான் பரலோகத்துல யோவான் கண்ட கேட்ட ஆராதனை. நம்மை தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது அந்த ஸ்தானத்தில் உட்கார. அதுல ஏன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க அவன் நிர்வாணமா இல்ல. நீங்க பைபிள் படிங்க, ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைத்து விட்டு சணல் நூல சிம்பிள் ட்ரெஸ் போட்டு வர்றாரு. அந்த ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு தாவீதுக்கு கூச்சமா இருந்துச்சு ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு நிக்கிறது. அதனால சணல் நூல சாதாரணமானவனா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்று எல்லாரும் மாதிரி நிக்கிறான். இவங்க முன்னாடி தன்னை நான் ராஜாவாக, அந்த ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவா நிக்கிறது அவனுக்கு குச்சமா இருந்துச்சு. அவன் தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவன் விளக்கை அணையாதபடி காத்துக்கொண்டார். நம்ம ஜெபத்துல நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்தல்ல, இன்னும் தாழ்த்தி. தானியேல் தான் அவன் வேண்டிக் கொள்ள துவங்கின போதே, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஏன் வேண்டிக் கொள்ள துவங்கின போது ஆண்டவருக்கு தெரியும் நாம என்ன கேட்க போறோம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் இவன் என்ன கேட்க போறான், இந்த ஜெபத்துல என்ன கேட்க போறான், என்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி வந்துட்டு என்னத்தை மாத்தி ஜெபம் பண்ண போறான் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு நேரம் இதுல தூங்கி விழ போறோம் தெரியும், எவ்வளவு நேரம் கிளாக்க பார்க்க போறோம் தெரியும். கிளாக்ல டைம் தப்பா ஓடுன்னு சொல்லிட்டு மொபைல ஒரு வாட்டி கூட நம்ம பார்த்தது ஆண்டவருக்கு. சில நேரத்தில் பிரேயர் எல்லாம் கிளாக் ஓடவே செய்யாது, பார்த்துருக்கீங்களா? நமக்கும் ஜெபம் ஓடாது, எல்லாமே தெரியும். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா என்ன அவர் பார்த்துட்டாருன்னா, ஆமா அவர் எல்லாரையும் பார்க்கிறாருங்க, ஆனா நம்மளை பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் அவரை கவர்ந்து இழுக்கிறவன் யார் தெரியுமா? தாழ்மை வெளிப்படுத்துகிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கவர்ந்து கொண்டாய். ஹல்லேலூயா. பைபிள்ல இருக்குல்ல, செம்மையானவனை அவருடைய முகம் பார்த்து கொண்டே இருக்கிறது, நோக்கி பார்க்கிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறாரா, ஒரு கூட்டத்தார பார்த்துட்டே இருக்கிறாரா. அவருடைய கண்கள் இப்படி எல்லாரையும் பார்க்குமா, சிலரை பார்த்துட்டே இருக்குமா. ஆமா, என்ன அவர் பார்க்கிறவரா இருக்க கூடாது, என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறவரா இருக்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், தாழ்மை. அழகான பாடல், தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடதே கிருபை, அங்க தங்க வைக்கிறாராம். அதாவது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த தானியேலை எங்கிருந்து எங்க வரை கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களில் அநேகம் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் உண்டுன்னா அது தானியேலின் புஸ்தகம் தான். ஆண்டவர் அவ்வளவு பிடிக்கும் தானியேலை. ஏன் அப்படி என்ன செஞ்சிட்டார்? அவர் அதிகாரி இல்ல,
அவர் தன்னை அதிகாரியா தேவனிடத்துல காண்பிக்கல. அதான் விஷயம். நான் அவருக்கு பிள்ளை, அதுக்கப்புறம் தான் பாஸ்டர். நான் அவர்கிட்ட பாஸ்டரா காட்டிட்டேனா? ஹலோ, நான் அவர்கிட்ட போய் என் பாஸ்டர் சர்டிபிகேட்டை கொண்டு கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் இப்படி இருப்பார். நான் அதெல்லாம் மாத்தி வச்சுட்டு அப்பா அவமானம் அடைவதில்லை அப்பா. ஏங்க நாம முதல்ல பிள்ளைங்க, நம்ம அந்த 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 ஆரம்பத்தையே மறக்கிறோம். ஆமே, நான் வந்து சர்ச்சில் இந்த பொறுப்புல இருக்கிறேன், நான் சபையில் சீனியர். நம்மளே ஆண்டவரை பார்க்க விடாம விரும்பி பார்க்க வர்ற வரையும் ஆண்டவரை கொஞ்ச நேரத்துக்கு இப்ப நான் பாருங்க பண்ற ஜெபத்துல நீங்க சற்ற மூடுறீங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வேண்டிக் கொள்ள துவங்கின போதே அப்படின்னா ஆண்டவரேன்னு கூப்பிடும் போதே கட்டளை ரெடி தான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ஜெபம் அவருக்கு உகந்ததா மாறணும்னா அது தாழ்மையிலிருந்து வெளிப்படணும். சரி, நீ கொஞ்ச நேரம் தாழ்த்துவோம், அப்படி அல்ல. அதாவது சங்கீதம் 139 ஒரு வார்த்தை இருக்கிறதுல, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு. ஆனா அந்த வார்த்தையை நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, எந்தெந்த விஷயம் நம்மை தேவனை பகைக்க வைக்கிறதோ, தேவன் அப்படின்னு அருவருக்கும்படியா இருக்கிறதோ, அந்தந்த காரியங்களை நாம என்ன செய்யணுமா, முழு பகையா பகைக்கணும். அதாவது தேவன் விரும்புகிறத நாம விரும்பணும், தேவன் அதிகம் விரும்புகிறத நாம அதிகமா விரும்பணும், தேவன் வெறுக்கிறத நாம வெறுக்கணும், தேவன் அதிகமா வெறுக்கிறத நாம அதிகமா வெறுக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் பிடிச்சிட்டோம்னா நாம தான் பிரியமான பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தை. இரண்டாவதாக தாழ்மையின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? பிரேயர் ஹெல்ப் கேட்கிறார், ஜெப உதவி கேட்கிறார் தானியேல். இந்த தானியேலால பாபிலோன் தேசத்துல வாழ்வு பெற்றவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படி இருந்தும் ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுவதற்காக, ஆமென், 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தம்முடைய, அனனியா, மீஷாவேல், அசரியா தான் அவங்களுடைய ஒரிஜினல் பெயர். பாபிலோனுக்கு வந்ததும் பாபிலோனுடைய தெய்வங்களுடைய பெயர்கள் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று இவர்களுக்கு காரியத்தை அறிவிக்கிறான். நீங்களும் எனக்காக இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இது தாழ்மையின் அடையாளம். அதாவது சிலர் தாங்கள் ஜெபிக்க மாட்டாங்க, 4 பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் அதை சொல்லலை. தன்னுடைய ஒரு காரியத்துக்காக ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். சிலருக்கு என்னன்னா, நம்மளே பெரிய ஜெப வீரர்கள், நாம போய் எப்படி இவங்கள்ட்ட, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆமா, ஒருத்தங்கள்ட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்கறது நான் குறைச்சலா நினைக்கிறேன்னா என்கிட்ட கொஞ்சம் பெருமை இருக்குன்னு. கொஞ்சம் இல்லை, நிறையவே. ஆமே, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லார்ட்டையும் கேட்கவும் கூடாது. தானியேல் உடனே பாபிலோன் ராஜாக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்டாரா? நம்ம எல்லாம் அந்த பெரிய ஆட்களுக்கு தான் நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட் யார்கிட்ட கேட்கிறோம்? இவங்கள்ட்ட கேட்போம், வெயிட்டா இருக்கும், அவங்கள்ட்ட கேட்போம், வெயிட்டா இருக்கும். இல்ல, நமக்கு தெரியும் இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே, ஐயோ இவங்கள்ட்ட கேட்டா எப்படி நமக்கு? எங்க இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியா ஜெபம் பண்ற ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல தன்னோடு கூட விழித்திருக்கும்படிக்கு பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறார். இடையில பார்க்குற இந்த பயக்க ஜெபம் பண்ணாங்களா? டேய் ஜெபம்டா, 1 hour என் கூட 1 மணி நேரம் 2 வாட்டி பார்த்துட்டு சரிப்பா விடு. ஆமே, பேதுருட்ட அட்வான்ஸாக வேற சொல்றார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ ஒரு 1 மணிக்கு. அப்ப அந்த இடத்துல ஜெப உதவி ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு நல்ல அடிச்சோட வச்சுட்டு போறார். மிகவும், அதாவது நமக்குள்ள வியாகுலம் பெருகும் போது நமக்கு ஜெபம் ஓடாது.
நமக்கு பயம் தான் நம்ம மேற்கொள்ளும். அந்த இடத்துல என்ன தேவைன்னா நமக்கு பிரேயர் சப்போர்ட் தேவை. முந்தி ஒரு வாட்டி எங்கள் அப்பா கூட ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு மீட்டிங் போகும்போது வழியில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு கார் ஸ்டாப் பண்ணி அங்கே ஏதோ யாரையும் ஒன்று பார்த்து சோ பண்ணிட்டு வரணும். அப்போ ஒரு சிஸ்டர் வர, யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன்னா ஒரு விசுவாசி. அப்பா சொல்கிறாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த செஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஜோமனி. அந்த ரோட்டில் நின்று அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்காக ஜோமன். நான் கார் ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இவங்க ஏன் இவங்கள்ட்ட எல்லாம் போய் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த லைனில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ரேயர் சப்போர்ட்டுங்கிறது அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் தேவைப்பட்டது. அந்த இடத்துல அவங்க பார்க்கல, இவங்க பெரிய பாஸ்டரா, இவங்க எதையுமே பார்க்கல. எனக்காக அந்த ரோட்டில் நின்று எனக்காக அவங்க வந்து நிற்கிறது, பாஸ்டர் தள்ள கழிச்சு ஒரு வார்த்தை ஜோம் பண்ண மாட்டாரா அப்படின்னு, எனக்காக ஜோம் பண்ணிக்குவாங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரில் ஏறி அந்த மீட்டிங் வராங்க. மீட்டிங்கில் கேரளாவுக்கு போகிறோம், ஆன் த வேல கேரளாவில் மீட்டிங். அப்பா 2 மணிக்கு அப்படி அழகாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு ப்ரேயர் வந்து கேட்கறதுக்கு நமக்கு வந்து மனசு, நமக்கு யாருக்கு, நம்ம யார்கிட்டங்க ப்ரேயருக்கு கேட்போம். நார்மலாக நம்ம வந்து ஒரு 10 யூடியூப் சேனல் பார்த்து 10 இன்னார் ஜோம் பண்ணி ஒரு 5 சாட்சியெல்லாம் கேட்டா அவ்வளோதான். நம்ம அதை விட்டு இறங்க மாட்டேங்கிறோம். பார்த்தீங்களா தானியலை, பார்த்தீங்களா இந்த கூட இருக்கிறவங்க, இன்னும் சொல்லணும்னா தானியலுக்கு கீழே பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரேயர் தேவைப்பட்டதும் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறான், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெப உதவி கேட்க வெட்கப்படலை, ஏன்னா அவனுக்குள்ளே தாழ்மை இருந்ததுனால. ஹல்லேலூயா. பேதுரு யோவானை பாருங்க, தூண்களா எண்ணப்பட்டவர்கள். பேதுரு யோவான் யாக்கோபு. இந்த பேதுரு யோவான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி பிடிச்சு நிறுத்தும் போது பேதுரு நாங்க கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்கிறது எப்படி சொல்லி தைரியமா நின்று அடிக்கிறாரு. இவங்களுக்கு யாருக்குமே தாக்கு பிடிக்க முடியல, அவங்கள பயமுறுத்தி விடுறாங்க. உடனே இவங்க போய் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் இருக்கு, அவர்களை சேர்ந்தவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அந்த இடத்துல நாம இருந்திருந்தா எங்களை இப்படி கூப்பிட்டாங்க, நாங்க விட்டோமா? இல்ல, அந்த இடத்துல விஷயத்தை சொல்லி எல்லார்ட்டையும், இவங்க தான் டாப்பு, இவங்க தான் தூண்கள். அப்ப இவங்க அந்த இடத்துல போய் அவங்க கீழே இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினாராம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 23, 24 வாசியங்கள். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும். 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல பிரேயர் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 5:25 பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். Pray for us. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பவுல் யாரு? இந்த பவுல் பேதுரு நிழல் பட்டாலே சுகம் கிடைக்கும், அவ்வளவு கிருபை உள்ளவங்க. இந்த பவுல் சொல்றார், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெப உதவி கேட்பதில் தயக்கம் இல்லாதவர்கள் தாழ்மை உள்ளவர். இது தாழ்மையின் அடையாளம். இது 3வதாக 6வது அதிகாரம் தானியேலின் புஸ்தகம், தாழ்மையின் 3வது அடையாளம், 10வது வசனம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தாழ்மையினுடைய அடையாளம் முழங்கார் படியிடுதல். அதாவது நமக்கு பலன் இருக்கு மட்டும், ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் முழங்கால் படியிட முடியாது, ஏன்னா பலவீனம் வரும். ஆனா அது மட்டும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அந்த பலன் இருக்கு மட்டும் இந்த தானியேல் வந்து முழங்கார் படியிட்டு தினமும். இந்த முழங்கார் படியிடுறதுனால என்ன அர்த்தம்னா, நான் சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம். நான் சரண்டர் ஆயிட்டேன், உங்க முன்னாடி நான் சரண்டர் ஆயிட்டேன். 2வது, முழங்கார் படிட்டோன்னா உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது. 3வது, முழங்கார் படிட்டேன்னா நான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன்.
நாலாவது முழங்கால் படிட்டோம்னா நீங்க எனக்கு மேலேன்னு நான் சொல்றேன். நான் ஒருத்தங்க முன்னாடி முழங்கால் படிட்டேனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க எனக்கு மேல. தானியேல் தினமும் முழங்கால் படியிடுறானா என்ன சொல்ற? ஆண்டவரே நீங்க எனக்கு மேல. ஆண்டவரே இந்த பூமியில நான் எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் எவ்வளவுதான் மேன்மைப்படுத்தப்பட்டாலும் நான் உங்க கீழே தான்ப்பா. முழந்தார் படியிட்டு முழுவதும் பிதாவுக்கு சமமா இருந்தவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்பவும் அப்படிதான் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தபோது பிதாவுக்கு முன்பாய் செபிக்க கெத்செமனே தோட்டத்தில் அவர் முழங்கார் படியிட்டாரா. தன்னை பிதாவுக்கு சமமாய் அவர் உயர்த்தவில்லை, அவர் பிதாவை உயர்த்தினபடியினாலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். தேவனுக்கு முன்பாக சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்றோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம், நின்று ஜெபம் பண்றோம். ஆனா பர்சனல் பிரேயர்ல அப்பா சமூகத்தில் போய் முழங்கால் போடுவது தாழ்மையின் வெளிப்பாடு. வயதானவர்களுக்கு முடியாது. ஆமென். இப்போ பலன் இருக்குன்னா செய்யுங்க, நாளைக்கு பலன் இருக்குமான்னு தெரியாது. பலன் இருக்கிற காலத்துல செய்ய முடியாத உனக்கு கொஞ்சம் பலன், உனக்கு கொஞ்சமும் பலன் இல்லாத போது அப்படி இல்லை. கொஞ்சம் பலன் இல்லைன்னா கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனா கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்ப்பார். இவ்வளவு பெரிய தானியேல் அந்த ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு உண்மையில முழங்கால் போட முடியுமான்னு கேட்டா முடியாது. அவன் முழங்கால் போடணும்னா கண்டிப்பா அந்த ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றி வைத்துட்டு தான். இந்த மேரேஜுக்கு கவுன் போட்டுட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆள் இவ்வளவு தான் நிற்பாங்க. ஆனா அந்த கவுன் ஒரு கொஞ்சம் ஏரியாவை அவங்கள்ட்ட முழங்கால் போட சொன்னா எங்க முழங்கால் போட போட்ட ட்ரெஸ்ஸுக்குள்ளோட போயிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு முடியாது. பாபிலோன் சிங்காசனத்தில் ஒருத்தர் இருக்கணும்னா சும்மா இல்ல, அதுக்கான வஸ்திரங்கள் அதற்கான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு தான் அப்படி இருப்பார். இதெல்லாம் போட்டுட்டு தானியேலுக்கு முழங்கால் போட முடியுமா? வாய்ப்பே இல்லை, முடியாது. ஆமென். அப்ப இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு முழங்கால் படியிட்டால் 1000 அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் முழங்கால் போடும் போது என்னுடைய அந்த ஆக்ஷன்ல நான் என்ன வெளிப்படுத்துறேன் தெரியுமா? நீங்க எல்லாம் எனக்கு மேல, நான் எப்பவுமே உங்க கீழே தாண்டவரே, நான் எப்பவுமே உங்க கீழே தாண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பர்சனல் பிரேயர்ல ஆண்டவர் சமூகத்துல போய் அரை கதவை அடைத்து கொண்டு அப்படியே அப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதை செஞ்சாலும் அதுல பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் மற்றவர்கள் முழங்கால் போடுவதை நீங்கள் பார்த்து கொண்டே என்னன்னு தெரியல முட்டில் ஒரே முழங்கால் போடும்போது ஆண்டவரே. தானியேல் தன் நண்பர்கள்ட்ட செபிக்க தான் கேட்டாரே தவிர நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன் நீயும் கரெக்டா முழங்கால் போடு அப்படி சொல்லல. சொல்லலாம் அப்படிதான். நம்மளாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம், நம்ம கையில மைக்கு கிடைச்சு இன்னைக்கு யாரெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க கை தூக்குங்க. ஏன்னா அவர் அப்பதான் முழங்கால் போட்டு சில வாரத்தில் அவர் சொல்ல மாட்டார் இன்னைக்கு யாரெல்லாம் முழங்கால் போட்டு, ஏன்னா அன்னைக்கு அவர் போட்டிருக்க மாட்டார். இதானங்க நம்ம ஒண்ணு செஞ்சிட்டோம்னா அது செய்யாதவங்களை நம்ம குற்றவாளியை பார்க்கிறது, அது ராங். நாம செய்யாத இருந்த நாட்கள் கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. நம்ம அந்த அந்த பரிசேயனை பாத்தீங்களா, அவன் செஞ்சான் சில காரியம், அந்த ஆயக்காரன் செய்யல, அதனால அவனை குற்றவாளியா பார்க்கறான். குற்றவாளி அவனை மாதிரி நான் இல்ல. அவன் கட்டளைகளை கை கொள்ளாதவன், அவன் தசமபாகம் கொடுக்காதவன், அவன் உபவாசம் எடுக்காதவன், அவன மாதிரி நான் கிடையாது. தான் செஞ்சதை ஒருத்தர் செய்யல, ஆண்டவர் இவனை அங்கீகரிக்கவே முடியல. இந்த பரிசேயன்ட்ட நீதி இருந்துச்சு, பட் தேவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீதியா இருந்தது. அவன் தன்னுடைய நீதியை வைத்து தன்னை கவர் பண்ண பார்த்தான். தேவ சமூகத்தில் நம்முடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தை. நம்முடைய நீதி பரலோகம் அக்செப்ட் பண்ற அங்கீகரிக்கிற ஒரே நீதி இயேசு மட்டும்தான். அவரே உங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். இதை மறந்துடவே கூடாது. நம்ம கிட்ட நற்கிரியைகள் வெளிப்பட 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 நாம கிறிஸ்துவுக்குள்ள நம்மை மறைக்க தான் பார்க்கணும். ஏனென்றால் என்னில் நற்கிரியை துவங்குறது யாரு? கிறிஸ்து. அவர் இல்லைன்னா நம்ம கிட்ட நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம ஒரு காலத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒரு நன்மை செய்யறோம், ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யறோம், நற்கிரியைகள் வெளிப்படுது, உடனே செல்ஃபி எடுத்து உடனே போட்டு இல்ல, அந்த இடத்துல நான் என்ன மறைக்க பார்க்கணும்.
நான் என்ன மறைக்கிறேன்னா நான் வந்து கிறிஸ்துவை நீதியாய் நிறுத்துகிறேன் என்று அர்த்தம். முழங்காற்படியிடுதல். தாழ்மையின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? உபவாசம். உபவாசம். 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி. உபவாசம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் ஆகாபுக்கான எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கப்பட்ட போது ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தானா? தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆமென். உபவாசம் என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? தனித்து வாசம் பண்ணுவது. அவரோடு, துணையாளரோடு வாசம் பண்ணுவது. தாழ்மையினுடைய அடையாளம். யோனா தீர்க்கதரிசியை கொண்டு நினிவே பட்டணத்துக்கு எச்சரிப்பின் செய்தி வெளிப்பட்ட போது ராஜா தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி ரெட்டுடுத்தி கொண்டவனாய் உபவாசத்தில் உட்கார்ந்தான். எல்லாத்திலையும் பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தேவ பிள்ளைகள் ஒன்றை செய்வதற்கு முன்னமே நாம் எதற்கு செய்கிறோம் என்பதில், நீங்க எவ்வளவு நாளுக்கு உபவாசம் இருந்தீங்க? 3 நாள். நான் இந்த வாட்டி 7 நாளாவது. அப்படி அல்ல. என்னுடைய ஒவ்வொரு செயலும் தேவனை என் பக்கம் இழுப்பதற்கு தாழ்மை. ஆண்டவர் இவனுடைய உபவாசத்தை பார்த்து, இதை ஆகாபின் எவ்வளவு பொல்லாத ராஜா, ஆனா அவன் தாழ்மையா நடந்து கொண்டதும் எலியாவை கூப்பிட்டு என்ன சொல்றார்? 29வது வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயான்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் கண்டார். கண்டதை எலியாவை கூப்பிட்டு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் பார்க்கிறதே பெரிய விஷயம். என்ன 4 பேருக்கு கூப்பிட்டு காட்டி கொடுக்கிறது, இதை விட என் வாழ்க்கையில மேன்மை. என் பிள்ளைய பத்தியா, என் பிள்ளைய பத்தியா அப்படி காட்டி கொடுக்கிறாருன்னா இப்படிதானங்க ஆகாப காட்டி கொடுக்கிறார். இந்த பொல்லா, அதாவது இஸ்ரவேல் ராஜாக்கள்ல இவன மாதிரி பொல்லாதவன் கிடையாது. அப்படிப்பட்ட ராஜா இந்த ஆகாப். அவன் தாழ்மையா நடந்ததும் எலியாவை கூப்பிட்டு அவன் தாழ்த்துறதை பாத்தியா? ஆண்டவரே, அவனை பத்தி கொஞ்சம் முன்னாடி நீங்க தானே பேசுறீங்க, இப்படி ஒரு மோசமானவன் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு. ஆனா தாழ்த்துதான் பாத்தியா? இந்த தாழ்மை ஆண்டவர் வந்து ஆமென் லூக்காவில் இருக்கு. மனுஷனுக்கு மேன்மையா நினைக்கிறான் தெரியுமா? அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. அருவருப்பானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த கல்யாண கார்டுல பையனுக்கு பக்கத்துல என்னெல்லாம் படிச்சிருக்கான்லாம் போடுவோம், பொண்ணுக்கும் பக்கத்துல போடுவோம். போட்டுட்டு சிலர் ஜோம் பண்ணிட்டு ஒரு கார்டை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. நாங்கள் முதல் கார்டை எங்க வச்சிருக்கிறோம்? நாங்க ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிறோம். எங்க வச்சீங்க? எடுத்து நான் முதல்ல தான் பக்கத்துல டிகிரி போட்டிருக்காங்க. அதுவும் டிகிரி எழுத்து 2 எழுத்து, அதுக்கு மேலே ஒரு லைன். என்ன முடிக்கல, இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கோம். ஆண்டவரே, எத்தனை கார்டை ஆண்டவர் தூக்கி எதுக்கு டிகிரி போட்டீங்க? அது தெரியட்டும், அவங்க தெரியட்டும். என்ன தெரியட்டும்? என் பிள்ளை என்ன எதுக்கு? கர்த்தரி, அதாவது தேவனை மாதிரி நம்மளை உயர்த்துறதுக்கு யாருக்கும் முடியாது. ஒரு அடிமையை கொண்டு போன இடத்துல தேசம் முழுவதுக்கும் அதிகாரியா வச்சிருந்தோம். தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுண்டா. அதனாலதான் தேசத்தில் தன்னை தேவனுடையவனாய் தானியேல் காண்பித்ததுனால தேசம் தானியேலின் தேவனாய் அவரை அறிந்து கொண்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் எங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நமக்கு மேன்மையாய் தோன்றதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்குன்னா அது அருவருப்பு. லூக்கால தானே இருக்கு அந்த வசனம். எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னு விட்டுருவோம். கண்டிப்பா நீங்க தேடிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ நம்ம தான் எடுக்கணும்ல. எடுங்க. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. மேன்மையாக எண்ணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மனுஷருக்குள்ள எது எதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம வேல்யூ, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் மனுஷருக்குள்ளே எது இன்னைக்கு உள்ள சொசைட்டில எது எது மேன்மையா எண்ணப்படுதோ அது எல்லாமே தேவனுக்கு முன்பாக, சத்தமா சொல்லுங்க, அருவருப்பு. அப்ப நம்ம அருவருப்ப விரும்பக்கூடாது, தாழ்மையா நடக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததா இருப்பதா. இந்த வாசலுக்கு வெளியே வர நான் வந்து பெருமை பாராட்டிட்டு இதுக்குள்ள வந்ததும் ஒரு பக்தி வரும். சிலர் பார்த்துருக்கீங்களா, கம்யூனியன் டேபிளை பார்த்ததும் இப்படி இருக்கவங்களும் இப்படி ஆயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவரை நல்லா தான் இருப்பாங்க, இந்த டேபிளை பார்த்ததும் ஆண்டவரே எங்களுக்காக, அந்த அது அது மாய்மாலம். தாழ்மையா இருந்து தாழ்மையா நடந்தான். ஹல்லேலூயா. வெளியே அதுவரை சொல்லும், ஒன்னு நீ கையில கிடைச்சா ஒன்னு அடிப்பேன் பார்த்துக்கோ. அப்படியே திரும்பி டேபிளை பார்த்ததும் எனக்காக அடிக்கப்பட்டவரே. இல்ல நம்ம வந்து அப்படி ஒரு அந்த பெருமை மட்டும் நமக்குள்ள நமக்கு வந்துருதுங்க, நமக்கு வந்துருது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் அத என்ன சொல்றேன்னா, அந்த தண்ணி அளவு குறையும் போது மாம்சம் வெளியெல்லாம் கிடக்குது. கணுக்கால் அளவு தானே உள்ள இருக்கும் போது அந்நிய பாஷையெல்லாம் இருக்கும். கணுக்கால் அளவுல தான் துள்ளி குதிச்சு, கணுக்கால் அளவுல தான் துள்ள முடியும். தண்ணி ஏற ஏற துள்ள முடியாது, அப்படி சைலண்டா ஸ்டாப். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டோன்னா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் தலை மட்டும் தான் தெரியும், தலை தான் இயேசு. கழுத்து வர அதோட நீச்சாலம் வந்ததும் ஸ்டாப் ஆயிட்டு, அவ்வளவுதான். கழுத்து வர தண்ணி போயாச்சு. கிறிஸ்து அந்த தண்ணி அளவு குறையும் போதுதான் மாம்சம் வெளிப்படுது. இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, நானும் விதிவிலக்கு கிடையாது. நான் பேசுறதுனால அப்படியே ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் என்னோடு பேசுறதுனால நான் அது உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் இப்படி கேள்வி, ஏண்டவரே முடிய மாட்டேங்குது. தானியேல் ஜெபம் பண்ண உட்கார்ந்ததும் கட்டளை வருது. நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சு நாட்களானதும் கட்டளை போயிட்டு காவற ஒண்ணுமே வரலையே. அப்பதான் ஆண்டவர் காட்டி தர, அவன் ஜெபிக்க துவங்கின போதே அப்பதான் ரைட்டு. அவர் பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி மேட்ரு ஓகே ஆயிட்டுனா, அப்போ வார்த்தையில் அல்ல விஷயம், வாழ்க்கையில விஷயம். நம்ம ஜெபத்தின் வார்த்தை. அதனாலதான் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளினால் அளப்பாதேங்கிறார் ஆண்டவர். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. நம்ம பிரேயர்ங்கிறது வந்து நம்முடைய ஜெபம் வந்து நம்மளை ஏமாத்திடக்கூடாது. ஆமே, அந்த பிரேயர் டைம் மட்டும் பயங்கரமா நம்மளை தாழ்த்தி, மற்ற நேரத்தில் என் இஷ்டம், என் கண் போன போக்கில் என் மாம்சம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு பாடல் இருக்கு, நான் ரீசெண்டா கேட்டேன். ஜெபம் எல்லாம் பதிலாக, தெரியுமா? தெரியும். ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும் அப்படின்னு ஒரு ஜெபம் எல்லாம் பதிலா மாறணுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம கூட. நம்ம ஜெபம் எல்லாம் கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் நம்முடைய ஜெபம் எல்லாத்துக்கும் கட்டளை மட்டும் பிறந்திருந்தா நம்ம குடும்பத்தில் எவ்வளவு ஆரவார சத்தம் இருந்திருக்கும், மகிழ்ச்சியின் சத்தம் இருந்திருக்கும், எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. கர்த்தர் அது செய்ய விரும்புறதுனால தான் இந்த நாளில் இப்படி பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் எல்லாம் ஜெபிக்க உட்காரும் போது வேகமா இந்த பதில். நம்ம நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரேயர் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இங்க மேட்டர்லாம் சால்வ் ஆயிருக்கணும். அந்த ஒரு காட்சி உங்க கண்களுக்கு முன்பாய் கொண்டு வாங்க. கர்த்தர் இப்படி செய்வாராக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்வாராக. glory. இது வேணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இது வேணும் ஆண்டவரே. தேவன் காத்திருக்கும்படி குறித்த காலம் அது வேற. நான் சொல்லுகிற கட்டளை என்பது இங்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த மேட்டர் வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு அந்த காலங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது தானியேலுக்கு. ஆனா கட்டளை வந்துட்டனாலே நான் தைரியமா என் ஜவாரிலிருந்து எழும்ப முடியும். என்ன எழும்ப முடியும்? மேட்டர் சால்வ் ஆயிட்டு. ஏன்னா இது பரலோகத்துல இருந்து கட்டளை வந்துட்டு, அதை யாருக்கும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. ஆமே. எத்தனை காரியம் சொன்னேன்? 4. அடுத்து 5வது தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நாள் தன்னுடைய நீதியை நம்ப மாட்டான், அவருடைய இரக்கத்தை மட்டும் நம்புவான். 9:18. என் தேவனே உம்முடைய செவி சாய்த்து, பிற்பகுதி வாசிங்க. எங்கள் நீதியை அல்ல, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி. ஆமென். மிகுந்த இரக்கங்களை நம்பி. அந்த பரிசேயன் தன் நீதியை நம்பி செபிக்கிறான். தன் நீதியை நம்பி செபிக்கிற. ஒரு நாளும் ஆண்டவரே நான் போன வரல உபவாசம் பண்ணல, ஆண்டவரே நான் 2 மாசத்துல பைபிள் முடிச்சுட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே ஆளா நம்ம நீதியை நம்பி எல்லாம் அடிக்கக்கூடாதுங்க. நம்ம 2 மாசத்துல அப்படியா அப்போ பைபிள் கொண்டு வா, நான் அவன்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கிறேன். 4ஆகமத்துல 7வது பேர் என்ன? இப்படி கேட்டா முத பேரே தெரியாது ஆண்டவர். ஆமே, நம்ம நீதியை கொண்டு போனா அதுல இருந்து கொஸ்டின் வரும். அதனால ஆண்டவரே
நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? இப்படி ஆண்டவர் பார்த்தார், இங்க வா. ஆமே, கட்டளைகள்லாம் கை கொண்டு, அதெல்லாம் கை கொண்டாச்சு. ரைட், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க, அது முடியாது. நம்ம ஒரு நீதியை கொண்டு போனோம், அதுல இருந்து தான் நமக்கு கேள்வி வரும். தானியேல் பாருங்க, தானியேல் எவ்வளவு நீதி வச்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் டெய்லி 3 வேளை உபவாசிக்கிறவன், என்னை மாசுபடுத்தாதபடி நான் என்னை காத்துக்கொள்ளுகிறவன், நான் ராஜாவுக்கு உண்மையா இருக்கிறவன், நான் தேவனை விசுவாசிக்கிறவன், அப்படிப்பட்ட நான் கேட்கிறேன் ஒண்ணு இல்லை. ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்புறப்பா. இரக்கத்தை நம்புகிறவன் அவன் தன்னை தேவனிடத்தில் அறிக்கை செய்வான். நான் பாவி ஆண்டவரே, தன் பாவங்களை, தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கை செய்யறான். ஒரு நாள் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டான். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து என் ஆண்டவரே, நான் நல்லா இருந்து என்னத்துக்கு? சில சொல்லுவாங்க, இந்த வீட்டுல நான் மட்டும் ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? ஆமே, இந்த வீட்டுல என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒரு மாதிரி பாக்குறீங்க. தானியேலை சிங்க கவில தூக்கி போட்டது போல நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா, இந்த வீட்டுல ஜெபம் எப்படி போகுது சிஸ்டர்? இந்த வீட்டுல நான் மட்டும்தான் ஜெபம் பண்றேன், அதான் வேற யாரும் ஜெபம் பண்ணல சிஸ்டர். இந்த நான் மட்டும் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா எல்லாரும் குடும்பமா ஆமே, சில பாக்குறாங்க ரைட்டு, அதனாலதான். சில வீட்டுக்காரர் அப்பதான் வந்திருப்பார், அன்னைக்குதான் ஜெபத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, சரி அவருக்கு தெரிஞ்ச 2 நிமிஷத்துல ஜெபம் முடிச்சாங்க. என்னத்தை ஜெபம் பண்றீங்க இப்ப பாருங்க சொல்லிட்டு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க வீம்புக்கு. இவங்க ஜெபம் பண்ணி முடிக்கக்குள்ள ஹஸ்பண்ட் பிள்ளை தூங்கி அடுத்த நாள் காலைல எழும்பி நம்முடைய நீதியை நம்பி அடுத்த நாள்ல இருந்து குடும்ப ஜெபத்துக்கு ஆளே இல்ல. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் ஒரு இடத்துல கூட தன்னை முன்னிலைப்படுத்தல. அதன் முதல் அடையாளம் முழங்கால் போட்டார். ஐ சரண்டர். ஆமென். ஆண்டவரே, நான் எங்க நீதியை நம்பலப்பா. ஜனம் பாவம் செய்யுதுங்க, அவன் தன் பாவமா எண்ணி அறிக்கை செய்யறான். நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கிறேன். இந்த நான் மட்டும் சொன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. எலியா சொன்னார் தெரியுமா, உனக்கு இங்க என்ன காரியம்? நான் மாத்திரம் சும்மா உன்ன மாதிரி 7000 பேர் இருக்கோம். பேசாமல் 7000 பேர் இருக்காங்களா? அதுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம பல நேரத்தில் நம்ம நினைச்ச இந்த தெருவிலேயே நாங்க தான் பயங்கர ஜெப வீரர்கள். நமக்கு தெரியும், நம்ம அப்படி சொல்லிட்டோம்னாலே நம்பர் கூட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்ன பேர் உன்ன மாதிரி எனக்கு 7000 பேரை தெரியும். அப்படி அல்ல ஏங்க, நாம ஜெபிக்கிறோம், நம்மளை ஜெபிக்க வைக்கிற ஒரு ஆண்டவர். கர்த்தர் ஒரு அசைவை கொடுத்துட்டார்னா ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. அமெரிக்கா தேசமே இருளை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை வாலிபர்கள் வரிசையா, இது மனுஷன் கையில இல்ல, இதே போல கர்த்தர் கட்டளையிடுவார். எழுப்புதல் மனுஷன் எந்த மனிதனும் குத்தகைக்கு எடுக்கல. அது இங்க இருந்தா வரும், அங்க இருந்தா வரும், அது அவருக்கு தான் தெரியும். அவர் நினைச்சிட்டார்னா ஆமென், வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே நீரூற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். கட்டளை பிறந்தா அது எந்த இடத்து ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்று சொன்னா வற்றி போகும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு பக்கத்துல பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்காத பக்கத்துல இருந்து ஆண்டவர் அசிஸ்டர். ஆமென். இதான் தேவனுடைய செயல். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த தீ எல்லா இடங்களிலும் பரவுவதாக. வாலிபர்கள் இன்னைக்கு உள்ள பிரேயர் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. வாலிபர்களுக்குள்ள அப்படி ஒரு தாக்கம் சீக்கிரமா வரப்போகிறது. கர்த்தர் நம் தேசத்தில் அப்படிப்பட்ட அசைவை சீக்கிரமாய் தரப்போகிறார். ஆமென். இரக்கத்தை நம்பி. 6வதாக தாழ்மையின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். கெஞ்சுதல். தாழ்மை ஆண்டவர்கிட்ட கெஞ்சினான். இந்த மோசே கெஞ்சினார் பாத்தீங்களா? எவ்வளவு முகமுகமா பேசினார் மோசே. கெஞ்சுதல். ஆபிரகாம் கெஞ்சினார்ல, ஆண்டவரே 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 நான் ஒண்ணு கேட்கிறேன், கோவம் வராதிருப்பதாக. ஆமென். சரி, இவங்கள்ட்ட எல்லாம் போய் எப்படி கேட்கிற? சிலர்ட்ட நமக்கு கேட்கவே தோணாது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி ஸ்டாப் பிரேயர், ஒரு காரியத்தை கேட்க நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கெஞ்சினான். தானியேல் கெஞ்சினான், மோசே கெஞ்சினான், ஆபிரகாம் கெஞ்சினான், யாக்கோபு கெஞ்சினான். பைபிள் கெஞ்சினான், மோசே கெஞ்சினான்னே இருக்கும். ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கும்.
அக்காளுக்காக கெஞ்சினானே இருக்கும். கெஞ்சிரான். மோசைய ஜனங்க தள்ளினாங்க, ஜனங்கள்ட்ட கெஞ்சல. நான் ஆண்டவர் மிரியாம தள்ளினாரும் தெரிஞ்சதும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். இதாங்க தாழ்மை. ஏன்பா அவர் தான் தரல. இந்த சிநேகிதன் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லி கொடுத்தது பாத்தீங்களா? ஒரு சிநேகிதன் போய் கதவை தட்டிட்டு இருக்கிறான். உள்ள இருக்கிறவர் என்ன தொந்தரவு, ஆனாலும் வெளியே இருக்கிறவன் தட்டிட்டு இருக்கிறான். தெரியுமா? இதுதான் தாழ்மை. போய் அவன்கிட்ட அவர் தான் தரல, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையா? நீ தான் போன வருஷம் ஃபுல்லா போய் ஜெபம் பண்ணல, அதான் உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, அப்புறம் எதுக்கு கிளம்பி போற? இதான் தாழ்மை. யோபு சொன்னார்ல, என்னை கொன்று போட்டாலும் இதான் தாழ்மை. கெஞ்சுதல். கடைசியாக தாழ்மையின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? 9:21 வாசிங்கள். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அப்படி என்றால் கிடைக்கும் வரை ஜெபிக்கிறது. கிடைக்கும் வரை, கிடைக்கும் வரை, கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தாதான் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணும். ஒரு சம்பவத்தை சொல்லி அப்படியே ஜெபிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவாள். வேதம் சொல்லுகிறது. 22வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒருத்தங்களை நம்ம கூப்பிடும் போது எந்த பதில், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா திருப்பி நாம அவங்கள கூப்பிடுவோமாங்க? நமக்கு இங்க இடிக்கும். இயேசு அவ கூப்பிடுறா, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உடனே அவ இவர்கிட்ட வந்தேன் பாரு அப்படின்னு போனா அவ வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இதுதாங்க தாழ்மை. கிடைக்கும் வர ஏன் பின்தொடர்ந்து கூப்பிடுற? அவர் தான் ஒண்ணும் பேசல. அவளுக்கு தெரியும் அவர் தருவார், அவரால் தர முடியும். நான் ஒரு வாட்டி கேட்பேன், 2 வாட்டி கேட்பேன், கிடைக்கலையா அடுத்த சர்ச்சு நமக்கு தான். இப்ப தெருவுக்கு தெரு சர்ச்சாச்சுல, இந்த சர்ச்சில் போய் பார்ப்போம், கேட்டு கிடைக்கல அடுத்த சர்ச்சு போ. இனி இங்க லோக்கலே வேண்டாம், இனி ஃபுல்லா இன்டர்நேஷனல் யூடியூப், அதுவும் இல்லையா, எல்லாம் வேண்டாம், அடைச்சு போடு, நாமளே சர்ச்சு. ஒரு பிரதி உத்தரம் இல்லைன்னாலும் அவ அப்படி போனதுனால சீஷர்களுக்கு அது ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. அந்த இடத்துல அவ பிரஸ்டீஜை பார்த்திருப்பான்னா அவ மக கடைசி வர அப்படிதான் இருந்திருப்பா. எத்தனை இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் தெரியுமா கேட்கறது இல்ல. இந்த தானியேல் பாரு, ஜோமன்னா ஆமேன் போட்டு முடிக்காம கேட்டுட்டே இருக்கிறான். இதான் தாழ்மைங்க, தாழ்மை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, பிள்ளைய மாதிரி பிள்ளைகளை மாதிரி மாறலன்னா இந்த பிள்ளைங்க கேட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா? கேட்டே இருப்பாங்க, கேட்டே இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு, சீஷர்களுக்கு அது நச்சரிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா இயேசுவுக்கு அப்படி இருக்காது. இயேசுவுக்கு என்ன தெரியும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் கூட வரட்டும், எங்க வரட்டும், அவர் போயிட்டே இருக்கிறார், இவளும் அவரை ஃபாலோ பண்ண. நின்ன இடத்துல இருந்து அவ கூப்பிட்டதும் கொடுத்திருந்தா இயேசுவின் அடிச்சுவடல இவ வந்திருக்க மாட்டா. சில காரியம் கேட்டதும் கிடைக்காதது காரணம் என்ன தெரியுமா? அவர் கிட்ட கொண்டு வருவதற்காக, கிட்ட கொண்டு வருவதற்காக. ஆமா, நீ தள்ளி நின்று கூப்பிட்டு வாங்கிட்டு போயிடக்கூடாது. கிட்ட கொண்டு வந்து இப்ப கொடுக்கிறார், இப்ப கொடுக்கிறார். இந்த தாழ்மை நம்முடைய ஜெபத்துல மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். தாழ்மை உள்ளவனிடத்துல கிருபை தங்கும். பரிசுத்தர் உங்கள் வாயில எவ்வளவு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே. அதான் தாவீதுக்கும் தலைமுறைக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் பேசும்போது கூட நம்முடைய நீதியை முன்வைக்காம இயேசுவாகிய நீதியை முன்வச்சு பழகும். ஆமா, எப்படிங்க உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா சர்ச்சுக்குள்ள கர்த்தர் கிருபையாய் வேலை தந்தான்னு சொல்லுவோம், வெளியே போய் சொல்லுவோம் நான் இன்னார போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் எருசலேமில் மட்டுமல்ல, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நம்ம இங்கே அடிச்சு விடுவோம். அது கிருபையினால ஆண்டவர் எனக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். வெளியே போனதும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதுக்காகப்பட்ட பிரயாசங்கள்லாம். அடுத்த பிரேயர் ரிக்வெஸ்ட் வேலையில பெரிய பிரச்சனை இருக்கு. நம்முடைய ஜெபம்
கர்த்தரிடத்துல கட்டளை பிறப்பிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. நான் எவ்வளவு நேரம் ஜெபித்தேன்னு நீ பார்க்காதீங்க, நான் எப்படி ஜெபித்தேன்னு பாருங்க. ஜெபம் முடிச்சுட்டு இந்த ஜெபம் எனக்கு திருப்தியா இருந்தான்னு பார்க்காதீங்க, கேட்டவருக்கு அது திருப்தியா இருந்துச்சா? திருப்தியா இருந்தா அந்த தெய்வீக தொடுதலை நம்மளால அனுபவிக்க முடியும். நமக்கான பதில் வருவதை நம்மளால கேட்க முடியும், நம்மளால உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேல அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படிட்டு, அப்பா நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும், உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. நீங்க விரும்பிடும் என்னை மாற்றிடும், உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். உங்க பார்வையினில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, ஆமென், என் வாழ்க்கை தான் நேர்மையாகுமே. உங்க பார்வை, ஹல்லேலூயா, வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, என் வாழ்க்கை தான் வெளியே ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் கொண்டு வந்து நிரம்ப மேன்மையாய் சொல்ல உந்தன் மகிமையால் முடிசூட்டினீரே. இயேசுவே என்னையும் கண்ணோக்கிடுமே, உந்தன் மகிமையால் என்னை மாற்றுமே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க பார்வையனில் என் வாழ்க்கை தான் முற்றும் மாறு ஆண்டவரே. உங்க கரம் என்னை போதுமே, என் வாழ்க்கை தான் நேர்மையாகுமே. உங்க பார்வையனில்